ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய வீடியோக்கள் அனைத்தும் எந்த ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு உட்பட்டும் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் டேஞ்சரஸ் கண்டென்ட் எதுவும் என்னோடய வீடியோவில் இருக்காது, இருந்ததும் கிடையாது. அதே மாதிரி மிஸ்லீடிங் கண்டென்ட் கூட என்னோடய வீடியோவில் கிடையாது. இது ஃபஸ்ட் நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அது தவறாக புரிஞ்சுக்கிட்டு அது மிஸ்லீடிங் கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ தெர் இஸ் நோ, எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணல, எந்த ஒரு மிஸ்லீடிங் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணல. பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக என்னுடைய வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்லோட் செய்யப்படும், இனிமேலும் செய்யப்படும். இதுவெல்லாம் பண்ணதும் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுட்டு வீடியோக்கு நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இந்த எஜுகேஷனல் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறீங்க சார், என்னால் அது எப்படி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிட்டே ஜாயின் அப்படின்னு ஆப்ஷன் வரும். இதை நீங்கள் இலவசமாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு எதுவும் சார்ஜஸ் எதுவும் இல்லை, முற்றிலும் ஃப்ரீ. அதே மாதிரி இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு மார்க்கெட் டைமிங்கில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறீங்க. இந்த அப்டேட் 100 லைக்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன்னு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஹாட் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுங்க. மேக்ஸிமம் அதிகமாக உங்களுக்கு இன்னும் வேறு லெவலில் உங்களுக்கு அதில் அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கும். இது நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்பில் ப்ரைஸ் ஆக்ஷன் தமிழில் இருக்கும். கிட்டத்தட்ட 9,950 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. நீங்கள் பார்க்குற மேபி 10,000 சப்ஸ்கிரைபர்ஸும் ஆகிருக்கலாம். ஓகே, சரி. அதேமாதிரி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துட்டீங்க, அதனால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல. ஓகே, நிறைய பேர் என்ன சார் உங்கள் சேனலில் உங்களுக்கு பார்க்குறோம் சார், ஆனால் எப்போவாச்சும் ஒரு டைம் தான் வருது, நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குதுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மாட்டேங்க, வெறும் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே விட்டுருங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இன்றைக்கி டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சார் எந்த டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொன்னால் பெட்டராக இருக்குமே, அந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேடிங் எடுத்தால் ஈஸியாக இருக்குமே, நீங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க, உங்களோட டார்கெட்லாம் எல்லாம் பர்ஃபெக்டாக ரீச் ஆகுது, அதெல்லாம் எப்படி சார் அது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது டைம் ஃப்ரேம் அப்படின்றது நம்ம ஒரே ஒரு டைம் ஃப்ரேம் நம்ம நினச்சிட்ருக்காங்க எல்லோரும். நான் 3 மினிட் டைம் ஃப்ரேம் எடுக்கிறேன், நான் 5 மினிட் டைம் ஃப்ரேம் எடுக்கிறேன், நான் 10 மினிட் டைம் ஃப்ரேம் எடுக்கிறேன், நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் அப்படி நீங்கள் எடுக்கிறது தவறாக முடிவாக எடுக்கிறத சூழ்நிலமாக இருக்கும். எப்போ நீங்கள் அந்த சிங்கிள் டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இதில் தரவாக நல்லா ஊறி போயிருக்கணும். இப்போது ப்ரைஸ் எங்கே போகுது, எங்கே நிற்குது, எங்கே இறங்குது, எங்கே ஏறுது அப்படின்றத தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் சிங்கிள் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் எடுத்துக்கு நீங்கள் டிசிஷன் எடுக்கலாம். ஓகே, ஆனால் நீங்கள் புதுசாக இருக்கீங்க மார்க்கெட்டுக்கு, இப்போ தான் ஒரு 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, இல்லை 6 மாதம் ஆயிடுச்சு அப்படின்றவங்க சிங்கிள் டைம் ஃப்ரேமில் ட்ராவல் பண்ணுறது பாதுகாப்பாக இருக்காது. ஏன் சார் அப்படி, கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். 1 மினிட்லேருந்து ட்ரெண்ட் இப்படி போயிட்டுருக்குது. ஒரு எக்ஸாம்பிள், ட்ரெண்ட் இப்படி போயிட்டுருக்குது. இது நீங்கள் அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட முடியுமா? சார் 1 மினிட்டில் க்ளீனாக அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு சார், நாங்கள் 1 மினிட் தானே கரெக்டாக தான் டிசிஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னு. எஸ், அப்போ ப்ரைஸ் எப்போ திரும்பும்? இந்த இடத்துல பிரேக் டவுன் எடுக்கிறீங்கன்னு வச்சு எக்ஸாம்பிள். சார் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, நான் பிரேக் டவுனுக்கான பார்த்துருக்கேன், பிரேக் டவுன் ஆனால் செல்லிங் வரும் அப்படின்னு நான் பிரேக் டவுனில் வாய்ப்பு எடுத்திருக்கேன் அப்படின்னு. ஆனால் இங்கே என்ன நடக்கணும், நிறைய பேர் பிரேக் டவுன் ஆகிற மாதிரி ஆகும், சும்மா அப்படி எடுத்து திரும்ப எஸ்எல்டிக்கும், திரும்ப பிரேக் டவுன் ஆகிற மாதிரி ஆகும், திரும்ப எஸ்எல்டிக்கும். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் பெரிய டைம் ஃப்ரேமில் எந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்கன்னு பார்க்கணும். அதாவது இப்போ நீங்கள் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இதனுடைய ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டைம் ஃப்ரேமில் மேபி கரெக்ஷன் அதில் இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் போயிட்டு மேலே போயிட்டுருக்கலாம். ஆனால் அது தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிரேக் டவுன் பார்த்துருப்பீங்க. பெரிய டைம் ஃப்ரேமில் மேபி அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கலாம், ஏன்னா நீங்கள் கரெக்ஷன் வரும்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே என்ன ஆகும், கண்டினியூ ட்ரெண்டு மேலே போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ப்ரைஸ் எங்கே போயிட்டுருக்குதுன்னு பார்க்கணும். அப்போது அதனுடைய ட்ரெண்ட் எங்கே போயிட்டுருக்குது, இது மாதிரி வருதா? ஸோ இந்த இடத்துல எக்ஸாக்ட்லி நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம இங்கே இருக்கிறோமா, இல்லை இந்த ஸ்மால் டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணி இங்கே இருக்கிறோமா, இல்லை எங்கே இருக்கிறோன்றது தரவாக தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் நீங்கள் ஸ்மால் டைம் ஃப்ரேமில் ஷிஃப்ட் பண்ணி ட்ரேட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இது புரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சார் நீங்கள் டிப்ஸ் கொடுக்குறீங்களா, நீங்கள் கால்ஸ் கொடுக்குறீங்களா, நீங்கள் அதை பண்ணுறீங்களா, நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறீங்க, நான் உங்களை பார்த்தே ட்ரேட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு தவறாக டிசிஷன் எடுக்கிறீங்க. ஓகே, ஸோ ப்ரைஸு எங்கே போகுதுன்னு பாருங்கள். அப்போ பெரிய டைம் ஃப்ரேமில் ஒரு ஹையர் ஃபார்மேஷன் ஆகி ட்ரெண்ட் அப்பில் போயிட்டுருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த ட்ரெண்டில் நம்ம ஒர்க் பண்ணணும், நம்ம இந்த டைமில் ஒர்க் பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ரைஸு எவ்வளோ தூரம் திரும்புன்னு தெரியாது. அப்போ நம்ம அது பெரிய டைம் ஃப்ரேமில் கரெக்ஷன் வர ட்ரெண்டில் போய் மாட்டிக்கூடாது. அப்போ பெரிய டைம் ஃப்ரேமில் கரெக்ஷன் வரப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஸ்மால் டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்ட் மாதிரி தெரியும்.
அப்போ நீங்கள் ஏடாகூடமாக போயிட்டு மாட்டிக்கிட்டு ஸ்மால் டைம் ஃப்ரேமில் மாட்டிக்குவீங்க. ஸோ டைம் ஃப்ரேம் வந்து நம்ம ஒரே ஒரு டைம் ஃப்ரேம் டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ இதை பற்றி தான் வந்து நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் போய் நிறைய பேர் ரீச் ஆக மாட்டேது. ஏன்னா இந்த சேனல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, நிறைய பேர் யாரும் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுறதில்ல, லைக் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஒரு நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணால் தானே அடுத்தவங்களுக்கு போய் சேரும் அது. ஓகே, அப்போது நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ஓகே, இன்னும் அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் எதுவுமே பண்ணாதவங்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணலாம். உங்களால் முடிஞ்சது அதை பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு யூடியூப் அல்காரிதம் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுக்கும், லைக் கமெண்ட் பண்ணிங்கன்னா. ஆனால் இது புரியாமல் என்ன பண்ணுறாங்க, சார் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண போகிறாங்க, நீங்கள் ஏன் சார் சும்மா கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கும் வீடியோ போடுறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. வீடியோ பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நான் இன்னொன்று சொல்ல கேட்டுங்க, ஒரு வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறது தப்பு இல்லை இல்லையா, ஆனால் மறந்துட்டு போயிட்டவங்க இல்லையா, அதுக்கு ஜஸ்ட் நான் ரீமைண்ட் பண்ணுறது அவ்வளோதான். ஓகே, என்னோடய வீடியோ இல்லை, நீங்கள் எந்த வீடியோ பார்த்தாலும் சரி, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்ன ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டு போயிடலாமே. எவ்வளோ எஃபர்ட் பண்ணி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறாங்க, அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்க சொல்லி தாராளமாக நீங்கள் பண்ணலாம் இல்லையா, சப்போர்ட் பண்ணலாம் இல்லையா. ஓகே, அதே மாதிரி என்னுடைய இந்த சேனல் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தேவையில்லாமல் வந்து வீடியோஸ்லாம் ஒன்றும் வராது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம ரியல் லைஃப்பில் என்னென்ன நமக்கு முக்கியமான விஷயங்கள் வருதோ அதை சார்ந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் எல்லாமே ப்ராஃபிட் ஸ்க்ரீன் தான் பார்த்துருப்பீங்க. அதாவது லாபம் போட்டிருப்பேன், அந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து என்னுடைய வீடியோஸ் எல்லாமே லாஸ் பற்றியே நான் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தானா ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.